மக்கள் கல்வி கூட்டிக்கம் சார்பாக மாணவர்களை அழைத்து ஒரு கலந்தாய்வரங்கம். மாணவர்கள் என்றால் பெரும்பாலும் பெரிய அளவிற்கு புரிதல்கள் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள்ன்ற ஒரு 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 எஸ்டிமேஷன் வந்து சமுதாயத்தில் இருக்குது. பெரும்பாலும் நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். ஆசிரியர் மக்கள் மத்தியில் பேசும்பொழுது இந்த பையன்கள்லாம் ஒன்றும் தெரியாது சார், என்னமோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கூட உண்டு. இந்த காலத்து பசங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படி இப்படின்னு. அதற்காக நாங்கள் ஏதோ முயற்சி பண்ணி கலந்தாய்வரங்கள்லாம் உண்டாக்கணும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி கலந்தாய்வரங்கத்தில் உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அதில் பங்கு பெற்று பார்க்கும்பொழுது இவ்வளவு கூர்மையாக சிந்திக்கக்கூடிய அளவில், இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பேராசிரியர்களோட தெளிவாக நறுக்குன்னு வந்து பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது தமிழகத்தில் மிக கூரிய அரசியல் விழிப்போடையும் சமூக விழிப்போடையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் படை ஒன்று இருப்பது தெரிகிறது. இன்றைக்கி வந்திருக்க மாணவர்கள்லாம் ஏதோ சென்னை மாணவர்கள், வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வெவ்வேறு அமைப்பு சார்ந்த மாணவர்களாக இருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுது, ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கிது. இப்போது இந்த இந்த மதிய அமர்வுகளில் பார்த்த ஏற்பாடு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. இந்த மாணவர்கள் ஒன்றிணையும் பொழுது மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை இனி அடையாளப்படுத்தியிருக்கிறோம் இன்னைக்கு கூட்டத்தில். அதில் அதிகமாக பேசப்பட்டது கட்டண கொள்ளை. அது மாணவர்களை ரொம்ப பாதிக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் கொள்கை ரீதியாக நீட்டு போன்ற விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறாங்க. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பேசுகிறாங்க. சாதி பிரச்சனையை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு அவங்க பிரித்து போட்டு பேசுகிறாங்க. நீதியரசு சந்துருவுக்கு வச்ச ரெக்கமெண்டேஷன்ஸ் இனியே அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இப்போ மாணவர்களோடு நிறைய உரையாட வேண்டியிருக்கிறது. ஆசிரியர்களும் மாணவர்கள் நிறைய உரையாடல் தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு சாம்பிளாக தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் இருந்திருக்குது. நாங்கள் தொடர்ந்து இதை கொண்டு வர விரும்புகிறோம். இந்த உற்சாகத்தை கொடுக்குது இது. அதனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், கூடிய சீக்கிரம் விரைவாக ஆன்லைன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு பொறுப்பாளர்களோடு பேசுவது, அவர்களை ஒன்றிணைப்பது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இவர்களை ஏதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்லேயாவது ஒன்றிணைந்து சில போராட்டங்களை மேற்கொள்ள செல்வது. போராட்டம் செய்ய தூண்டுறதுன்ற அவசியம் இல்லை. அவங்க தேவைகளை அரசு கவனிக்காமல் இருப்பது தான் உண்மையான விஷயம். கழிப்பறைகள் இல்லாததிலிருந்து இன்றைக்கி போதை பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது வரைக்கும் பேசுகிறாங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸை மாணவர்களே வச்சுருக்கிறாங்க. நான் இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். மாணவர்களிடம் நிறைய தீர்வுகள் இருக்குது. இந்த தீர்வுகளை அரசு கேட்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இது ஒரு நல்லதொரு கல்விச் சூழல் உண்டாகும். அதற்காக தொடர்ந்து மக்கள் கல்வி இயக்கம் முன்னெடுப்புகளை எடுக்கும். நன்றி.